உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இன்று வேதாவு மூலமாக தேவன் நமக்கு சில முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது பிரசங்கிக்க போகின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவரே என்னை மறைத்து வெளிவிடுவராக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும் பொழுது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அதாவது அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தி கிறிஸ்து வருவான், ஆன்டி கிறிஸ்து வருவான்னு. அவன் வந்துட்டான், ஏற்கனவே வந்துட்டான். அதனால திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி டேஸ், லாஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இது கடைசி காலம். ஏன்னா அந்தி கிறிஸ்து உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்துட்டான், உலாவி கொண்டு இருக்கான், கள்ள போதகத்தில் அவன் தூண்டி விட்டு பேசி கொண்டு இருக்கிறான், பிரசங்கித்து கொண்டு இருக்கிறான், மனிதர் மூலமாக, போதகர் மூலமாக. அதனால் நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது கடைசி காலம் சொல்கிறாரு. ஆனால் நல்லா பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல உணர்வுள்ள சிந்திக்கிற ஆவியை நமக்கு தருகிறார். ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு நல்ல போதனைகளை தந்திருக்கிறார். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். யார் ஆன்டி கிறிஸ்து? ஹூ இஸ் ஆன்டி கிரைஸ்ட்? அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. நிறைய பேர் கள்ள போதகம் பண்ணுறாங்க. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க, பயங்கர சீரியஸாக பேசுகிறாங்க. ஒரு கருத்தை, ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பா, திடன் கொள், பலம் கொள், பணத்தாசை இல்லாதவர்களாக இருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாம் யார்? அவங்களாம் கள்ள கிறிஸ்துகளா? யார் கள்ள கிறிஸ்து, யார் ஆன்டி கிரைஸ்ட் என்று மிக தெளிவாக வேதாகமத்தில், இந்த வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறதுக்கு மேலே எந்த மனுஷியும் ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்மெல்லாம் மனுஷங்க. இதில் என்ன கொடுத்துருக்கு அதை நம்ம பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கும்போது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பாருங்க, இயேசுவை, ஜீசஸை கிரைஸ்ட், கிறிஸ்து என்று மறுதலிக்கிறவனே பொய்யன். பொய்யன்னா இஸ் அ லயர். இயேசுவை கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம இணைத்து சொல்றோம். இயேசு கிறிஸ்து, அவர் தான் பிதாவின் ஒரே பிராணகுமாரன். இந்த புரிதல் இருக்கணும். இதை மறுதலிக்கிறவன் அவன் இஸ் அ லயர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பாருங்க, ரொம்ப முக்கியமா திருப்பி படிக்கிறேன். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. சன் ஆஃப் ஃபாதர் இன் ஹெவன், சன் ஆஃப் காட், இவங்க ரெண்டு பேரையும் மறுதலிக்கிறான். இஸ் டிசைரிங், டினையிங். அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். இதுதான் வேதாந்தத்தில் சொல்லிருக்கு. இவர்கள் தான் ஆன்டி கிரைஸ்ட். பிதாவை பற்றி சொல்ல மாட்டாங்க, குமாரனை பற்றி சொல்ல மாட்டாங்க. இவங்களை மறுதலிப்பாங்க. அவங்க இஷ்டப்படி வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ஃபாதர் காட், சன் ஆஃப் காட்ஸ், சன் ஆஃப் மேன் சொல்ல மாட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், கிரைஸ்ட் இஸ் ஜீசஸ், ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்று மிக விளக்கமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22 எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன சொல்வது? யாரை வேணா போதகர்களை பார்த்து, பிரசங்கிகளை பார்த்து, இவர் ஆன்டி கிரைஸ்ட், இவர் போதகம் பண்றார் சொல்லலாமா? ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒருவரே நம்மை நீதி நியாயம் செய்கிறவர். அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் யாரை பற்றி தப்பு சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, ரொம்ப அசிங்கம் பண்ணுறாங்க, கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு, சாட்சிக்கு அவங்க கலங்க செய்கிறாங்கன்னா சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரு பேரை வைத்துக்கொண்டு, ஒரு சிலர் பேரை வைத்துக்கொண்டு எல்லா போதகரையும் நம்ம குறை சொல்லி கிறிஸ்துவத்தை நம்ம மட்டுப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு நாம் வருத்தத்தை உண்டு பண்ண நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவன் உடையவன் அல்ல. அடுத்து பாருங்க, குமாரனை மறுதலிக்கிறவன் யார் சன் ஆஃப் காட, பிதாவை ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரித்து அடக்கம் என்று 3ஆம் நாள் உயிரிழந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறானோ, டினையிங், மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அவன்கிட்ட பிதா கிடையாது. அடுத்ததாக, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க சன் ஆஃப் காடை நீங்க மறுதலிச்சிட்டீங்கன்னா, யூ ஆர் நாட் பிலாங் டு காட் தி ஃபாதர் இன் ஹெவன். நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க மறுதலிச்சிட்டீங்கன்னா, சன் ஆஃப் காடை மறுதலிச்சிங்கன்னா, நீங்க பிதாவை உடையவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க சொல்லனா பிதா உங்களை கண்டுக்கவே மாட்டாரு. இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியம் ஜீவன் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து இல்லாம நீ வர முடியாதுன்ட்டு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தான் எல்லாமே, அவர் தான் சென்டர் பாயிண்ட், அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் பரலோகம் போறதுக்கு வழி, சத்தியம், ஜீவன். அப்ப குமாரனை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் பிதாவன் உடையவன் அல்ல. ஆனால் இங்க ஒரு நல்ல ஒரு நற்செய்தி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாயிருக்கிறான். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்லா பாருங்க, குமாரனை அறிக்கையிடுகிறவன், those who are proclaiming and telling about Jesus Christ, he belongs to God the Father. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். நீ ஜீசஸ் சொல்லிடுப்பா, ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கொள்ளுப்பா. அவர் மறுதலிக்கல, இயேசு தான் ஆண்டவர், இயேசு பிதாவை ஒரே பிறந்தகுமாரன், அவர் சிலுவை சுமந்தார், நம் பாடுகளை சுமந்தார், நம் நோய்களை சுமந்தார், நம் அக்கரங்களுக்காக, நம் பாவ சாபங்களுக்காக சிலுவையில் அவர் சாபமானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் எழுந்தார் என்று அந்த அருமையான வல்லமையான அந்த உயிருள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் நாம் ஏற்றுக்கொண்டால் பிதாவை ஏற்றுக்கொண்டது போலவா அவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். இவர் ஒருத்தரை சொன்னா போதும், இயேசு ஒருத்தரை சொன்னா போதும், பிதா பரிசுத்த ஆவியானவர் இவங்க 2 பேருமே வந்துடுவாங்க. ஸோ இயேசு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையில ஒரு கேரக்டர், என்ன கேரக்டர்? டிவைன்லி கேரக்டர், பவர்ஃபுல் கேரக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசப்பாவே பிதா சொல்லிட்டாரு, அங்கப்பா அவர் தான் என் மகன் மூலமா தான் நீ எங்க மேல வரணும், என் மகன் மூலம் தான் எல்லாமே உங்களுக்கு, அவர் தான் ஜீவ அப்பம், வானத்திலிருந்து மன்னா அவர் தான். அப்படி குமாரனை உடையவனும் குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனா இருக்கிறான் என்று இங்க தெல்ல தெளிவாக இந்த வேதாகமத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 23 அழகா சொல்லியிருக்கு. ஆதலால் நம்மில் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்ற அபிஷேகம் இந்த சத்தியத்தை நமக்கு மிகவும் அழகாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக, நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, நம் சிந்தைக்கு அது விளங்கும்படியாக இந்த வசனங்கள் நம்மை அவருடைய திருமுழுக்கினால், அவருடைய இரத்தத்தினால் கழுவி நமக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உபதேசங்களை, ஆவிக்குரிய சத்தியத்தின்படி இந்த திருவசனம் மூலமாக பரிசுத்த ஆவியார் நமக்கு விளங்க செய்திருக்கிறார். ஆமேன். அதனால இந்த வசனத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்வோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, திருப்பி இந்த வசனங்களை படிங்க. 1 யோவான் 2 முழுசா படிங்க. இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. அதனால யார் எந்த போதகர் எந்த ஊழியக்காரர் பேசினாலும் இவர் இதை பேசுறாரு, இவர் அந்த வசனத்தை எடுத்து இப்படி சொல்றாரு, இது சொல்லாதனால இவர் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லிட்டு அவ்வளோ சுலபமாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேதாகமத்தில், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லிடுறதுக்கு மீறி நாம் யார்? தேவனுக்கு மேலே நம்ம நாணமுடையவர்களா?
இந்த சிருஷ்டியா கர்த்தர் இயேசு ஆண்டவரை அவருக்கு மேலே நம்மளுக்கு புத்தி உள்ளவர்களா? இல்லவே இல்லை. அவர் சர்வ ஞானி. அதனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அந்த உத்தமரை, பிதாவாகிய ஒரே குமாரனை நாம் ஏற்றுக்கொண்டோம். நாம் அவரை அறிக்கையிடும் பொழுதும் தேவனை அறியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் நாம் அவரை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது, அவரை பற்றி இயேசு ஆண்டவரே தேவன் என்றும் அவர் பிதாவின் ஒரே குமாரன் என்றும் அவரை பற்றி எல்லா காரியங்களும் நம்ம சொல்லும் பொழுது, சிலுவையை பற்றிய விவரங்களை பற்றியும் சொல்லும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நம்முடைய சுவிசேஷம் எங்கும் செல்லும், பரவும். தேவன் தாமே நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த நல்ல போதனைகள் மூலமாக நமக்கும் நம் சபைக்கும் ஊழியர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் இது மிகவும் ஆசீர்வாதமாகவும் அவர்கள் வாழ்க்கையில உருவ குத்துகிறதாகவும் ரட்சிக்கப்படுவதற்காக இது அவர்களை தேரும்படி செய்து கிறிஸ்து பக்கமாக அவர்கள் வந்து இந்த உண்மையுள்ள தேவனை, பேசுகிற தேவனை, உயிருள்ள தேவனை, மரித்த பிறகு பரலோகத்திற்கு நம்மை எடுத்து செல்லுகிற உபாத்தியவராய் இருக்கிற இந்த அருமையான தேவனை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். தூசியை உதறி தள்ளுவது போல உதறி தள்ளுவோம். தேவன் தாமே இந்த திருவசனம் மூலமாக கிறிஸ்து யார், பிதாவிய தேவன் யார், கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் குமாரனையும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த திரியேக தேவன் நம்மில் இருந்து நம்மில் வாசமாக இருக்கிற அந்த அற்புத தேவன் இன்னும் நமக்கு திருவசனம் மூலமாக சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, நம் வாழ்க்கை இயேசு ஆண்டவருக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும்படியாக அவர் நம்மை வாழ்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த திருவசனம் மூலமாக மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக, இப்போதும் எப்போதும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆமீன்.